ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கக்கூடியது நவம்பர் மந்த்தினுடைய இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அதில் ஸ்கீம். லாஸ்ட் டைம் இந்த ஜல் உத்சவ் பற்றி பார்த்துருப்போம். எதுக்காக அப்படின்னா ப்ரொமோட்டிங் வாட்டர் கன்சர்வேஷன் அவேர்னஸ் நித்தி ஆயோக் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய எய்ம் என்ன அப்படின்னா ரெய்ஸ் அவேர்னஸ் அபவுட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டெயினபிலிட்டி. November 6 to November 24 இந்த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் விஸ்வகர்மா ஸ்கீம். எதுக்காக அப்படின்னா எய்ம்ஸ் டு அப்லிஃப்ட் ஆர்டிஷன்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்மேன் அக்ராஸ் இந்தியா. அப்போது நம்ம மெயின்ஸ்க்குவெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே யாரையாவது பற்றி பேசும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டிஷன் அண்ட் கிராஃப்ட்ஸ்மேன் பற்றி நம்ம ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த ஸ்கீம்லாம் நம்ம யூஸ் பண்ணி கோட் பண்ணால் நமக்கு மார்க்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நாகாலாண்ட் 17th டிஸ்ட்ரிக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, மெல்லூரி. இங்கே யார் மோஸ்ட்லி இருக்காங்க அப்படின்னா இன்ஹபிட்டட் பை போச்சூரி நாகா ட்ரைப். ஷேர்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் பார்டர் வித் மியான்மர். இது யூபிஎஸ்சிக்கு கூட கொஞ்சம் முக்கியமான கொஷின். ஸோ இதை பற்றி ஃபர்தராக சர்ச் பண்ணி கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் பார்டர் இந்த நாகாலாந்து எதை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றது அண்ட் இந்த மெல்லூரி டிஸ்ட்ரிக்ட் எதை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா மியான்மர் அப்படின்றதே நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு டிக்ளேர்ஸ் ஹீட் வேவ் ஸ்டேட் குவார்ட்டர். அதாவது 2024 ஹீட் வேவ் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறாங்க, ஹாட்டஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் க்ரீன் சர்டிஃபைட் ஜூ இன் இந்தியா. எங்கே அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ். அந்த பார்க் பேர் என்ன அப்படின்னா துர்கேஷ் ஆரண்யா ஜுவாலஜிக்கல் பார்க். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை. ஃபர்ஸ்ட் க்ரீன் சர்டிஃபைட் ஜூ இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு தீபம் 2.0 ஸ்கீம் பை ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட். எங்கே லான்ச் பண்ணாங்கன்னா எடுப்புரம், ஸ்ரீகாகுளம். எதுக்காக அப்படின்னா டு ப்ரொவைட் க்ளீன் குக்கிங் எனர்ஜி அண்ட் இம்ப்ரூவ் லிவிங் கண்டிஷன்ஸ். ஸோ தீபம் 2.0 ஸ்கீம் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, என்ன எய்ம்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஸ்கீம்ஸுங்கிறது எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ் பண்ணுறது. ஸோ மெயின்ஸ்க்கு, ஃபிலிம்ஸ்க்கு, அது யூபிஎஸ்சி ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும். ஸோ ஸ்கீம்ஸ் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.